இல்லத்தரசி திட்டம் ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லா மகளிருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான எந்த விதமான எலக்ட்ரானிக் சாதனங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். டிவி வேணுமா டிவி, ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ், மிக்சி வேணுமா மிக்சி, இப்படி எந்த விதமான மின் சாதனத்தையும் நீங்க அதுல வாங்கிக்கலாம். இதெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும். மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும். நம்முடைய அரசு இந்த கடந்த 5 வருஷத்துல இத்தனை திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக, நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு 11.19% வளர்ச்சியோடு முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு கூட நிக்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையாவது கொடுக்கறாங்களா? கொடுக்கறது இல்ல. ஆனா இதையெல்லாம் மீறிதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க.